வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு திருக்குறள் கதை களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்தில் நிறைய கதைகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு குறள், அதோட பொருள், அதோட கதைகள், ஒவ்வொரு குறளுக்கும் ஏற்ற கதையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கிலேருந்து தான் நான் இனிமேல் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். வேண்டவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி கதை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். இந்த திருக்குறள் சம்மந்தமாக கதைகள் சொல்லும்போது குழந்தைகள் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வருவாங்க. குறள் 731. தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. பொருள்: குறையாத தானியங்களை விளைவிக்கும் உழவரும் அறநெறியில் வாழும் சான்றோரும் குறையாத செல்வமுடைய செல்வரும் சேர்ந்திருப்பது நாடாகும். வாங்க இந்த குறளுக்கு ஏற்ற கதையை பார்க்கலாம். இந்த குறளுக்கு ஏற்ற கதையோட தலைப்பு அக்கறை. ஒரு வகுப்பில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆசிரியர் பரீட்சை முடிஞ்சிருக்கு. அப்போ தான் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணவர்களுக்கு அனைவருக்கும் அவரோட அந்த மதிப்பெண் தாள்களை கொடுக்குறாரு, வினாத்தாள்களை. அப்போ எல்லாரும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும், மணவாளன், ராஜா சிங் அப்படின்ற அந்த 2 மாணவர்கள் மட்டும் சரியான மதிப்பெண்கள் வாங்கலை. சொல்லப்போனால் பாஸ் ஆகலை. ஆசிரியர் யோசிக்கிறாரு, என்னடா இவங்க 2 பேர் மட்டும் பாஸ் ஆகலையே, எல்லாரும் பாஸ் ஆகியிருக்காங்களே, இவங்களை எப்படி நம்ம முன்னேற்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேர் மீதும் தனி அக்கறை செலுத்துகிறாரு. அதை பார்த்த அந்த மற்ற மாணவர்கள்லாம், இளங்கோ, சங்கரன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க, பொறுமுறாங்க. என்ன அப்படி 2 பேர் மட்டும் மேலேயும் ஆசிரியருக்கு அக்கறை, மற்ற மாணவர்களை விட்டுட்டு அவங்க 2 பேர் மேலேயும் அத்தனை கரிசனம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் புலம்பிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மாணவன் சங்கரன் சொல்கிறான், அதுதான் ஒரு ஆசிரியரோட கடமை. ஒரு நாடு எல்லா வளங்களையும் பெற்று விளங்கணும்னு ஒரு மன்னன் விருப்பப்படுவான். அதுபோலத்தான் ஆசிரியரும் தன்னோட மாணவர்கள் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்படுறார். அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறான். உடனே மற்ற மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, பார்க்கத்தானே போகிறோம் அடுத்த தேர்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியரும் அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாரு, அப்பப்போ டெஸ்ட்டு வைக்கிறாரு, வாசிக்கிற பயிற்சி, எல்லா பயிற்சியும் கொடுக்குறாரு அவரால் முடிஞ்ச வரையும். ஆசிரியரோட முயற்சி பலன் கண்டிப்பாக கிடச்சிச்சு. மணவாளனும் ராஜா சிங்கும் அடுத்த தெருவிலேயே தேர்ச்சி அடைவதற்குரிய மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். ஆசிரியரை புகழ்ந்தான் சங்கரன். இளங்கோ, பாத்தியா, ஆசிரியர் தன்னோட முயற்சியால் வெற்றி அடைஞ்சிட்டார் என்றான். உண்மைதான், நம்ம ஆசிரியரை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இளங்கோ.